டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். நார்த் ஈஸ்ட் இதில் எந்த அளவு அறிவியல் கட்டடத்தோடு இணைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வலைதளத்தில் நார்த் ஈஸ்ட் சம்மந்தமாக பார்த்த இந்த குறுஞ்செய்தி ஒரு பெரிய முரண்பாடு தான். டிரான்ஸ்ஃபார்மர், டிபி, மெயின் பேனல், ஏன் இந்த எலக்ட்ரிசிட்டியே வாஸ்து எழுதப்பட்ட காலகட்டத்தில் இல்லை. இதில் ஈசானி மூலையில், அதாவது நார்த் ஈஸ்டில் டிரான்ஸ்ஃபார்மரோ மெயின் போர்டோ வைக்கலாமா வேண்டாமா? எதுவுமே வைக்க வேண்டாம். அதுதான் மெயின் கான்செப்ட். இந்த பிளான் வடக்கு பார்த்த மனைக்காக வரையப்பட்டது. இது கிழக்கு திசை. இந்த இடம்தான் நார்த் ஈஸ்ட், அதாவது ஈசானிய மூலைன்னு சொல்லப்படுவது. ஜியாகிரபினப்படும் புவியியலின்படி வடகிழக்கு பருவ காற்றும் கிழக்கு திசையின் காலை வெளிச்சமும் அதிகமாக கிடைக்கும் பகுதி. ஜன்னல் கதவுகளை இந்த இடத்துல பெரியதாக அமைக்கலாம். இந்த பிளான் கிழக்கு பார்த்த மனைக்காக வரையப்பட்டது. இதில் நார்த் ஈஸ்ட் சைடில் சிட் அவுட், போர்ட்டிகோ போன்ற காலியான இடமாக அமைச்சா காற்றும் வெளிச்சமும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்பில் வீட்டை கட்டி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.